Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ஜூஸ் வெரைட்டி தான் பார்க்க போறோம். இந்த ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கேருக்கும் ஸ்கின் கேருக்கும் ரொம்ப நல்லது. பாருங்க பார்க்கிறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குன்னு. அதே மாதிரி டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ இந்த ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பீட்ரூட்டை நல்லா தொலியை சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 டேட்ஸ் பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதில் உள்ள கொட்டைகளை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் 1 கிளாஸ் பால், பசும்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் பீட்ரூட்டையும் டேட்ஸையும் முதல்ல சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 3 பேர்த்துக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொலி இல்லாமல் அந்த விதைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறதில்ல, ஃபில்ட்ரு பண்ணாமே குடிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் அந்த மேலே உள்ள தோல் வந்து வேண்டாம், உள்ள விதைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டாலே போதும், நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இதை முதல்ல ஒரு வாட்டி லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பால் வந்து கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். முதல்ல கொஞ்சமாக பால் ஊற்றி லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மீதி பாலை ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணாமே குடிக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிற பாலையும் சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த ஜூஸை நீங்கள் வாரத்தில் 2 தடவை குடித்தா போதும். உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக சரியாயிடும். முடி நல்ல ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடி உதிர்றது வந்து கம்மியாகும். இப்போ இது கூட 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா நீங்கள் கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே கலர்ஃபுல்லான சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகிட்டு. இதே மெத்தடில் நீங்கள் கேரட் வச்சும் செய்யலாம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோ ஈஸியான ஜூஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.